இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவருடன் 6 தமிழ் கட்சிகள் இன்று முக்கிய பேச்சு, அரசமைப்பு உருவாக்கம், மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாட முடிவு. தமிழ் பேசும் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை கடந்த மாத தொடக்கத்தில் அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றனர். இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்துவத்தையும் கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணிக்கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்தன. அதன் நீட்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் ஒன்றை வழங்குமாறு அக்கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இன்று திங்கட்கிழமை முற்பகல் 10 மணிக்கு மேற்படி 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளினதும் பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றனர் என்று அந்த பிரதான தலைப்பிடல் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வசாவிளான் மக்களும் போராட்டத்தில் குதிப்பு, காணிகளை விடுவிக்க கோரி. வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வசாவிளான் மக்களும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிவடக்கிலிருந்து 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் அவர்களின் சொந்த இடங்களுக்கு மீள திரும்ப அனுமதிக்கப்படவில்லை என்று அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பலாலி மக்களும் நேற்று போராட்டம். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 7வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியோடு 6 தமிழ் பேசும் கட்சிகள் நாளை இந்திய தூதுவருடனும் சந்திப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் மனித உரிமை ஆணைக்குழு மகர சிறைக்கு சென்றது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த 1ஆம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 பேர் கொண்ட குழு ஒன்று நேற்று மகர சிறைச்சாலைக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் யாழ் படை தளபதிக்கு மகஜர் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் மகர சிறைச்சாலையில் இருந்து 104 கைதிகள் வேறு சிறைகளுக்கு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரதம நீதியரசரின் பதவி காலத்தை 6 ஆண்டுகளாக வரையறுக்க திட்டம். அரசாங்கம் பிரதம நீதியரசரின் பதவி காலத்தை அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் வரையறுக்க திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் நீதிபதிகள் ஓய்வு வயது அதிகரிப்பு அரசமைப்புக்கு முரணானது அல்ல, சான்றிதழ் வழங்கினார் சட்டமா அதிபர். நீதித்துறையில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் யோசனை அரசியலமைப்புக்கு இணங்க இருப்பதாக சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க சான்றிதழ் வழங்கி இருக்கின்றார். அந்த சான்றிதழ் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சட்ட வரைவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளினால் அதிகரிக்கும் யோசனைக்கு கடந்த ஜூலை மாதம் 27ஆம் திகதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதன்படி உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட இருக்கின்றது.
அதேவேளை ஏனைய நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதையும் 2 ஆண்டுகளால் அதிகரிப்பதற்காக நீதித்துறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை ஏற்கனவே அனுமதி வழங்கியிருக்கின்றது என்ற அந்த செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய வெளிநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மகர சிறைச்சாலை மோதல் துரித விசாரணைகள் ஆரம்பம், சேத விவரங்களை வெளியிட்டது அரசு. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமை தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கயநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இக்கலவரத்தின் போது சிறை கைதிகளால் மகர சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் குறித்தும் அவர் இதன் போது தெளிவுபடுத்தினார் என்ற அந்த செய்தியோடு 5ஆம் தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை. 2026ஆம் ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை முன்னிட்டு நடாத்தப்படும் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு எதிர்வரும் 5ஆம் திகதி நள்ளிரவு முதல் முழுமையான தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் பிரதி அமைச்சரை போன்று நடித்து மக்களை ஏமாற்றும் மோசடியாளர்கள். தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவை போலியாக நடித்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நபர்கள் குறித்து பிரதி அமைச்சரின் அலுவலகம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பொதுமக்கள் அறிவித்தல் ஒன்றின்படி நபர் ஒருவர் அல்லது குழுவினர் பிரதி அமைச்சர் என தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் கோருவதாகவும் மற்றும் பிற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் வந்திருக்கின்றன. அத்தகைய நபர்களுக்கு எவ்வித பணத்தையோ தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது ஆவணங்களையோ வழங்க வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் ஏதேனும் வந்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்குரிய வெளிநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக வீதி விபத்து மரணங்களுக்கு உணர்ச்சியற்றதாக இலங்கை சமூகம். வீதி விபத்துகள் இன்று அச்சுறுத்தும் வகையில் தொடர்ச்சியாக உயிர்களை பலியெடுத்து வருகின்றன. இலங்கையில் தற்போது தினமும் சராசரியாக 7 பேர் உயிரிழக்கிறார்கள். இந்த போக்கு பல வருடங்களாக தொடர்கிறது. இவரிடம் ஜனவரி 1ஆம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் 5ஆம் திகதி வரை மொத்தம் 1355 வீதி விபத்துகள் இடம்பெற்றதாகவும் அவற்றில் 1424 பேர் பலியாகியதாகவும் போக்குவரத்து போலீஸ் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்ததாக நேற்றைய தினம் பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி இருக்கிறது. கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் இடம்பெற்ற உயிர்களை பலியெடுத்த வீதி விபத்துகளின் எண்ணிக்கையை விடவும் இது 100 அதிகமாகும். அண்மை காலமாக வீதி விபத்துகளில் அச்சந்தரும் அதிகரிப்பை இது காட்டுகின்றது. பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுமே வீதி விபத்துகளில் மிகவும் பெருமளவுக்கு பாதிக்கப்படும் பிரிவினராக இருக்கிறார்கள் என்று அந்த பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா சீனாவிடம் சரணடைய கூடாது, அமெரிக்காவை சார்ந்திருக்க கூடாது என்ற தலைப்பிடலோடு சசி தரூர் அவர்களினுடைய ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் முல்லைத்தீவில் 3 ஆண்டுகளாக கடவுச்சீட்டு புகைப்பட கலையக சேவை செயலிழப்பு, உடனடி நடவடிக்கை கோரி குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு ரவிகரன் எம்பி கடிதம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வடக்கு மாகாணத்தில் 4 மாதங்களில் 7606 நாய்களுக்கு கருத்தடை செய்ய இலக்கு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 18% குறைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு சிறைச்சாலை மோதல்களுக்கு அரசின் அலட்சியமே காரணம், நாமல் எம்பி குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பஸ்களுக்கு மண்ணெண்ணெய் நிரப்பினால் கடும் நடவடிக்கை, போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இடிந்து விழும் நிலையில் வகுப்பறை கண்டுகொள்ளாத கல்வி அதிகாரிகள். திருகோணமலை மாவட்ட திருகோணமலை வலய கல்வி பிரிவுக்குட்பட்ட தம்பலகாமம் ஆதிகோணேஸ்வர மகா வித்தியாலயத்தில் இடிந்து விழும் நிலையில் வகுப்பறை கட்டடம் காணப்படுவதால்
மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் என்ற அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளாக சீரற்ற வானிலை காரணமாக 5 கடற்தொழிலாளர்கள் பலி, மன்னாரில் ஒருவரை காணவில்லை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கல்வி என்பது சலுகை அல்ல, ஒரு குழந்தையின் உரிமை, பிரதமர் கரணி அமரசூரிய வலியுறுத்து. கல்வி என்பது சலுகை அல்ல, ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை உறுதிப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணிகளை விடுவிக்க கோரி வசாவுலானில் போராட்டம், இராணுவத்திடம் மகஜரும் கையெழுப்பு. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வசாவுலான் மக்களும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் பேசும் கட்சிகள் ஜனாதிபதியுடன் இன்று சந்திப்பு, தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் ஆராய்வர். 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடவிருக்கின்றன. குறித்த சந்திப்பில் தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் ஆராயப்படவிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல சீரற்ற வானிலை காரணமாக 5 கடற்தொழிலாளர்கள் மரணம், மன்னாரில் இருந்து கடலுக்கு சென்ற ஒருவரை காணவில்லை. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடத்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. மன்னார் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர் ஒருவரை காணாமல் போயுள்ளதுடன் மற்றொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் நீர்கொழும்பு தொடுவாவ பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற படகொன்று நேற்று முன்தினம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்த 2 உயிரிழந்ததுடன் அதிலிருந்து மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல இதேவேளை சிலாபம் தொடுவாவ பகுதியிலிருந்து கடந்த 31ஆம் தேதி பிற்பகல் கடலுக்கு சென்ற விபத்துக்குள்ளான படகிலிருந்து காணாமல் போன 2 கடற்தொழிலாளர்களில் ஒருவரது சடலம் நேற்று கொள்ளுப்பட்டி பகுதியில் கரையொதுங்கி இருக்கிறது. அத்துடன் குறித்த விபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மத்திய கடற்தொழிலாளர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழில் விபரீத முடிவெடுத்த இரட்டை சகோதரிகள் மரணம். யாழில் விபரீத முடிவெடுத்த இரட்டை சகோதரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இரட்டையர்களே இவ்வாறு உயிர் மாய்த்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வீட்டில் யாரும் இல்லாத வேளை தமக்கு தாமே தீமூட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர்கள் இருவரும் நேற்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார்கள். வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தினால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் உயிரிழப்பதற்கு முன்னர் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தியும், பட்டாசு வெடித்ததில் குருநகரில் குடும்பஸ்தர் பலி, வெடிக்காத பட்டாசை கையாண்ட போது விபரீதம். பட்டாசு வெடித்ததில் குருநகரில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் குருநகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நேற்று அதிகாலை 2 மணியளவில் இந்த விபரீதம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் அதே இடத்தை சேர்ந்த செல்வராசா கசீபன் வயது 32 என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்கிறார். மடுமாதா திருத்தலத்தின் ஆவணி மாத பெருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் பாத யாத்திரை செல்வது வழமை. இவ்வாறு பாத யாத்திரை செல்ல இருந்த பக்தர்கள் குருநகர் பகுதியில் உள்ள மாதா கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு பட்டாசு கொளுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு பட்டாசு வெடிக்காது இருந்திருக்கிறது. அந்த பட்டாசை இந்த நபர் வாயால் ஊதி கொளுத்திய போது பட்டாசு முகத்திற்குள் வெடித்துள்ளது. பட்டாசு வெடித்ததில் மண்டை பிளந்து மூளை சிதறி மரணம் ஏற்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தியோடும், மன்னாரில் விபத்து, இளைஞன் மரணம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதே போல மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு, கோண்டாவில் பகுதியில் சம்பவம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வுக்கு தர்க்க ரீதியாக சிந்திப்பது அவசியம், பேராசிரியர் GL பீரிஸ் வலியுறுத்துகின்ற செய்தியோடும், மகர சிறை அமைதியின்மை, விசாரணைகள் ஆரம்பம், நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வடமராட்சி வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. வல்வெட்டித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் ஏற்பாட்டில் குறித்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. 1989 8/2 அன்று இந்திய இராணுவத்தினரால்
வல்வெட்டித்துறை பகுதியில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது 72 பொதுமக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சே கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சிங்களவர்களின் வரிப்பணத்தில் செம்மணி புதைகுழி அகழ்வா, விமல் வீரவன்ச இனவாத பேச்சு. இலங்கையை குற்றச் செயல்களின் ராஜ்யமாக சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காக சிங்களவர்களின் வரிப்பணத்துடன் செம்மணி மனித புதைகுழி அகழப்படுகிறது. விடுதலை புலிகளின் அமைப்பு சிங்களவர்களை கொன்று புதைத்த புதைகுழிகள் பற்றி காணாமல் போனோர் அலுவலகம் ஏன் இன்னும் கவனம் செலுத்தவில்லை என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்திலும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்போதும் தீவிரப்படுத்தப்படுகிறது. அதற்கு நீதி கோரி கத்தோலிக்க அருத்தந்தையர்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இலங்கை குற்றங்கள் நிறைந்த ராஜ்யம், இங்கு யுத்த குற்றங்களும் இனவழிப்பும் இடம்பெற்றுள்ளன என்றும் சர்வதேச அரங்கிற்கு காண்பிக்கும் செயற்பாடுகளே தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டில் வரி செலுத்துவதில் சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்களே. சிங்களவர்களின் வரிப்பணத்தை கொண்டு காணாமல் போனோர் அலுவலகம், செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை இந்த அரசாங்கம் வந்ததன் பின் தீவிரப்படுத்த இருக்கிறது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அரசு நிறுவனமாக காணப்பட்டாலும் அது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே செயற்படுகிறது. புலிகள் அமைப்பால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சிங்கள போலீசார், சிங்கள மக்கள் பற்றி காணாமல் போனோர் அலுவலகம் எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. இராணுவத்தின் முன்னாள் உயரதிகாரிகளை இலக்காக கொண்டு செயற்பாடுகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் இனப்படுகொலையும் யுத்த குற்றங்களும் இடம்பெற்றதாக சர்வதேசத்திற்கு காண்பிக்கும் போக்கு காணப்படுகிறது என விமல் வீரவன்ச இனவாத பேச்சை காக்கியிருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் டெங்கு நோயாளர்கள் 86,000 பதிவு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. மகர சிறைச்சாலையின் 20 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தரம் 5 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை, விதிமீறுவோருக்கு கடும் சட்ட நடவடிக்கை. 2026 ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை முன்னிட்டு நடாத்தப்படும் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு எதிர்வரும் 5ஆம் திகதி நள்ளிரவு முதல் முழுமையான தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்ற செய்தியும், சட்டவிரோத சிப்பிகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள்ளே T10 கிரிக்கெட் தொடர் 2026 யாழ் யூனியன்ஸ் அணி வெற்றி என்ற ஒரு செய்தியும், இலங்கையுடனான டெஸ்ட் போட்டி இந்திய அணி அறிவிப்பு என்ற செய்தியும், சென்னை சூப்பர் கிங்ஸில் கார்த்திக் பாண்டியா என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. அதே போல ஊர் மக்களை துரத்திய காட்டு யானை என்று அம்பாறை பகுதியிலே காட்டு யானைகளுடைய அட்டகாசம் தொடர்பான புகைப்படம் ஒன்றும், மகர சிறைச்சாலை அமைதியின்மை விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும், ஊடக பேச்சாளர் கஜநாயக்க தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 2030 நாட்டின் ஏற்றுமதி வருமானம் உயரும், அமைச்சர் வசந்த சமரசிங்க நம்பிக்கை. 2030 ஆண்டளவில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக உயர்த்துவது அரசாங்கத்தின் இலக்காகும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. காற்றுடன் கூடிய மழை, பேருந்தின் மீது முறிந்து விழுந்தது மரம், ஹட்டன் நுவரெலிய பிரதேசத்தில் சம்பவம் என்ற ஒரு செய்தியோடும், தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் உலக நன்மைக்காக போர் நிறுத்தப்படுகிறது, மீறினால் ஈரான் சுக்குநூறாக்கப்படும், அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. உலக நன்மைக்காகவும் ஈரானின் எதிர்கால வாழ்விற்காகவும் ஈரான் மீது போர் நிறுத்தப்படுகிறது. ஆயினும் நமது கோரிக்கைகளை ஏற்காவிடின் ஈரானை சுக்குநூறாக்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியும், பூமியை நெருங்கும் விண்வெளி கழிவுகள் மனித குலத்திற்கு பேர் ஆபத்து என்ற ஒரு செய்தியும், ரஷ்ய உணவகத்தில் குண்டுவெடிப்பு, 3 உயிரிழப்பு என்ற செய்தியோடும், இரட்டையர்களால் நடாத்தப்பட்ட இரட்டையர் திருமணம் காலம் கடந்தும் வைரல் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆண்டுதோறும் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு 2027 ஆண்டு முதல் மாவட்டங்களுக்கு நேரடி நிதி. ஆண்டுதோறும் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 2027 ஆண்டு முதல் மாவட்டங்களுக்கு நேரடி நிதி ஒதுக்கப்படும் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு, வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக சிறைச்சாலைகளில் மூலம் கலவரம், குற்றவாளிகளின் புதிய கலாச்சாரம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், உள்நாட்டு செய்திகளுக்குள்ளே ராயபக்சக்கள் செய்ததையே அனுர அரசாங்கமும் செய்கிறது, வசாவுலான் போராட்டத்தில் தவிசாளர் நிரோஸ் தெரிவிப்பு. ராயபக்சக்கள் தமிழர்கள் விடயத்தில் எதை செய்தார்களோ அதையே அனுர அரசாங்கமும் தமிழர்களுக்கு செய்கின்றது என
வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்திருக்கிறார். வலிகாமம் வடக்கு வசாவுலான் மக்கள் தமது மீள்குடியேற்றத்தினை வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தெரிவிக்கும் போதும் மக்களின் நிலங்கள் மக்களுக்கே சொந்தம் என ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்களின் உரிமைகளை ஏற்க மறுக்கிறது. இப்போது ஆட்சியில் இருப்பவர்களும் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த ராயபக்சவர்களும் அல்லது மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஏனைய அரசாங்கங்களை ஒத்ததாகவே தாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இராணுவ பிடியில் உள்ள காணிகளை விடுவிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் இணைந்து வயாவிளானில் நேற்று போராட்டம். இராணுவத்தில் பிடியில் இருக்கக்கூடிய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் இணைந்து வயாவிளான் சந்தியில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயாவிளான் மீள்குடியேற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் காணிகளின் உரிமையாளர்கள், மத குருமார்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பிரதேச சபை தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்ததாவது: போர்க்காலத்தில் எமது காணிகளை விட்டு வெளியேறுமாறு நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். போர் நிறைவுக்கு வந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் எமது காணிகள் எம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை. பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் எங்களின் காணிகளை படையினர் கைப்பற்றி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர். மக்களின் காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுர பலமுறை கூறியிருக்கின்றார். எனவே அந்த வாக்குறுதிக்கு அமைய எமது காணிகளை எம்மிடம் ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் நிறைவில் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேயர் ஜெனரல் ஜகம்பத்திடம் வயாவிளான் மீள்குடியேற்ற அமைப்பின் சார்பில் மனு ஒன்று நேரடியாக வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைப்பதற்காக வடமாகாண ஆளுநரிடம் இன்றைய தினம் மனு ஒன்று வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பிரதம நீதியரசரின் பதவி அதிகபட்சம் 6 ஆண்டுகளே அரசாங்கம் நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு நாங்கள் ஏலவே பார்த்த ஒரு செய்தியும் மகர சிறைக்குள் கலவரத்தில் ஈடுபட்டோர் உச்ச கண்காணிப்பில். மகர சிறைச்சாலைக்குள் கலவரத்தில் ஈடுபட்டனர் என சந்தேகிக்கப்படும் 104 கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டு அதி உச்ச கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தியும் மகர சிறை கலவரம், நீதியமைச்சர் கர்சன பதவி விலக வேண்டும், ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்து. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்துக்கு பொறுப்பேற்று நீதி அமைச்சர் கர்சன உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்தி இருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட கலவரத்தில் 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். அத்துடன் கைதிகளும் பலியானார்கள். இவ்வளவு பெரிய வன்முறை நடைபெற்ற பின்னரும் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படவில்லை. எனவே மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்துக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியோடு கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞர் துயர சாவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வளிமண்டலத்தில் தளம்பல், வடமாகாணத்தில் மழைக்கு வாய்ப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பட்டாசு வெடித்து ஒருவர் துயரச்சாவு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பொன்னாலை கட்டுவனில் சோகம், தமக்கு தாமே தீமூட்டி சகோதரிகள் உயிர் மாய்ப்பு. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை கட்டுவன் வடக்கு பகுதியில் 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் தவறான முடிவெடுத்து தமக்கு தாமே தீமூட்டி உயிர் மாய்த்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் இருவரும் தமக்கு தாமே தீமூட்டி இருக்கின்றனர். இதை அவதானித்த அயலவர்கள் அவர்களை காப்பாற்றி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்த்திருக்கின்றனர். இதையடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலைமையில் மேலதிக சிகிச்சையின் போது நேற்று அதிகாலை உயிரிழந்திருக்கின்றனர். வாழ விருப்பமில்லாத காரணத்தால் தமக்கு தாமே தீமூட்டியதாக அவர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றனர். இதையடுத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை
மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளிற்குள் அரசியல் அமைப்பில் கை வைப்பதற்கு அனுர் அரசுக்கு அதிகாரம் இல்லை, மனோ எம்பி சுட்டிக்காட்டு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் நீதித்துறையின் சுயாதீனத்தை அச்சுறுத்தும் செயல். இந்த பிரச்சனையில் அரசாங்கம் தனது நேர்மையை நிரூபிக்க விரும்பினால் உடனடியாக பொதுஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு உடைமையில் போதைப் பொருள் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் மகர சிறைச்சாலை கலவரம் விரிவான விசாரணை ஆரம்பம், சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிப்பு. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஏற்பட்ட கலவரம் தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கயநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு அஸ்வஸ்மன் நிதி மோசடி, பெண் அதிகாரிகள் கைது. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் பயனாளிகளின் சுமார் 30 லட்சம் ரூபாவை மோசடி செய்த சந்தேகத்தின் பேரில் 2 பெண் அதிகாரிகள் கேட்டன் போலீஸ் பிரிவின் விசேட புலனாய்வு பிரிவினரால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு உயர்தர பரீட்சை விசேட வகுப்புகளுக்கு நாளை முதல் தடை. 2026 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், பாட ரீதியான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவது நாளை செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு நல்லூர் ஆலயத்திற்கு புதிய வாசல் வளைவு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஒரு தீர்ப்பும் சில விளைவுகளும் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ரூபாய் 15 மில்லியன் விசேட திட்டத்தில் 7606 நாய்களுக்கு கருத்தடை போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக இருக்கின்றன.